3D பிரிண்டிங் மிஷின் மற்றும் 3D பிரிண்டிங் ப்ராடக்ட்ஸ்களை வாங்கணுமா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல். வாங்க இப்போ நம்ம எப்படி 3D பிரிண்டிங் மிஷினை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு முதல்ல இப்போ பார்ப்போம். முதல்ல இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம். வாங்க. இப்போ நம்ம அந்த பாக்ஸ்ல என்னென்ன திங்ஸ் இருந்துச்சுன்னு பார்ப்போம். இது பவர் சப்ளை, இதுல இது ஹீட்டர் பெட், இது மதர் போர்டு, இது நாசில். இது வந்து செமி அசம்பிள்டா அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. இது டிஸ்பிளே, இது வந்து இது எக்ஸ்ட்ரூடர், இது வந்து எக்ஸ் மோட்டார், இது லிமிட் ஸ்விட்ச். இது புள்ளி ராட், இது இசட் மோட்டார், அதோட லிமிட் ஸ்விட்ச். இது த்ரெட்டட் ராட், இது ஃபிலமெண்ட் ஸ்டாண்ட், இது ஃப்ரேம், இது அந்த எக்ஸ் மோட்டார் வந்து அசம்பிள் பண்றதுக்குரியது. தட்ஸ் ஆல். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்கொயர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் எடுத்து ஃபிட் பண்ணுவோம். இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒன் சைடுல வந்து லாங் சைடுல ஒரு ஹோல் இருக்கும், ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு ஹோல் இருக்கும், இன்னொரு இதுல வந்து ஸ்மார்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரே ஒரு ஹோல் மட்டும் இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. இதுல வந்து இது மிஷினோட ஃப்ரண்ட், இதுல இருந்து நம்ம ரைட் சைடுல வந்து பவர் பேக்கப் வர்றதுக்காண்டி இந்த ரெண்டு டபுள் சைடு ஹோல்ல இருக்கிறத நம்ம இங்க வைக்கிறோம், இங்க வச்சு ஃபிட் பண்றோம். இந்த வந்து இந்த ஸ்மார்ட் டிஸ்டன்ஸ்ல உள்ளது வந்து லிமிட் ஸ்விட்சுக்குரியது, அதை வந்து நம்ம இங்கே வச்சு ஃபிட் பண்றோம். இதுதான் அதுக்குரிய போல்ட். இது ஸ்பேனர் கிட். வாங்க ஃபிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல உள்ளது கீழேயும் லாங் டிஸ்டன்ஸ்ல உள்ளது மேலே இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்றது பாத்தீங்கன்னா கீழே இருந்து தான் ஸ்க்ரூ போடணும். ஸோ கரெக்டா வச்சுக்கோங்க. இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ஹோல் லெஃப்ட் சைடு இருக்கணும். ஓகே. இப்போ ரெண்டு ஃப்ரேமையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பவர் சப்ளைவை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பவர் சப்ளைவை ஃபிட் பண்ணுவோம். அதுக்குரிய போல்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளைல ஹோல்டு வந்து லெஃப்ட் சைடில் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும். பாருங்கள், வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம். நம்ம இசட் ஆக்சிஸ் மோட்டாரை வந்து ஃபிட் பண்ணுவோம். அதை எப்படி ஃபிட் பண்ணணும்னா ஃப்ரண்ட்ல இருந்து திருப்பிக்கோங்க. இப்படியே திருப்பிட்டு இங்கே சின்ன ஹோல் இருக்கும், அந்த ஹோல்ல இப்படி வச்சு ஃபிட் பண்ணிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம ஃபிட் பண்ணுவோம். அடுத்து நம்ம இஜெட் ஆக்சிஸோட லிமிட் ஸ்விட்சை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து இஜெட் ஆக்சிஸோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதுக்கு வந்து செல்ஃப் லாக் நட் இருக்குது, ரெண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த சைடு இது வெளிப்புறத்துல இருந்து இப்படி உள்ள போட்டு இந்த சமமான இது வந்து கீழே இருக்கணும். கீழே இருக்க மாதிரி போட்டு டைட் பண்ணிடுங்க. இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து இதை நம்ம உள்ள வச்சுக்கணும். ஓகே, ஃபிட் பண்ணுவோம்.
பாயிண்ட், இது தங்கிட்டு போகாது. ஸோ இது நல்லா கீழே இருக்கணும். ஜஸ்ட் அப்படியே அடுத்து நம்ம த்ரெட்டட் ராடை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து இசட் மோட்டாரில் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். இதை எப்படி ஃபிட் பண்ணுறது பார்ப்போம். இந்த இசட் மோட்டாரில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை உள்ள வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும். அதை எப்படி ஃபிட் பண்ணுறது நான் பார்ப்போம். இதில் 2 நட்டு இருக்கும். அந்த நட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டட் ராடை உள்ள ஃபிட் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்து இப்போ நம்ம 2 ஸ்கொயர் ராட் இருக்கு. இந்த ஸ்கொயர் ராட்ல எந்த ராட்ல ஃபிட் பண்றதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஸ்கொயர் ராட்ல 6 ஹோல் இருக்கும். இன்னொரு ஸ்கொயர் ராட்ல 4 ஹோல் இருக்கும். இப்போ நம்ம 6 ஹோல்ல உள்ள ஸ்கொயர் ராடை எடுத்து அதில் நம்ம எப்படி எக்ஸ்ட்ரூடர் நம்ம ஃபிட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரூடர் எப்படி ஃபிட் பண்றதுன்னு பார்ப்போம். இதுல இங்க பாருங்க, இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசா தெரியும். இதுல வந்து கரெக்டா அப்படி ஃபிட் பண்ற மாதிரி உட்காரணும். ஒன் சைடு பக்கத்துலேயே தெரியும், இன்னொன்று கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தெரியும். ஸோ கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த இது வைக்கும் போது இந்த கரெக்டா ஃபிட் ஆகி உட்காரும். ஸோ இப்போ பாருங்க, கரெக்டா எனக்கு கரெக்டா ஃபிட் ஆகி உட்காந்துருச்சு. ஓகே, இதை நம்ம அப்புறம் டைப் பண்ணுவோம். அதுக்குரிய போல்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து ஜஸ்ட் உள்ள வச்சு இப்படி போட்டா அதுவே கரெக்டா உள்ள போய் உட்காந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு இதுலையும் போட்டு டைப் பண்ணிட வேண்டியதான் நம்ம இப்போ. இதை நம்ம ஃபிட் பண்ண முடியும். அடுத்து நம்ம இந்த நாசில எப்படி நம்ம உள்ள மாட்டலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த தான் ஃப்ரண்ட் பொசிஷன். இதுல இருந்து நம்ம நாசில எப்படி மாட்டணும்னா இப்படி எடுத்து, இதான் நாசிலோட ஃப்ரண்ட். ஸோ இந்த இதை எடுத்து ஜஸ்ட் இங்க பாருங்க, இதை வச்சு ஜஸ்ட் லைட்டா அப்படி ஒன்று உள்ள வந்துடும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பொசிஷன். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஃப்ரண்ட் பொசிஷன். அடுத்து நம்ம புள்ளி ரோலரை எப்படி ஃபிட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, புள்ளி ரோலர்ல இங்க பாருங்க, இந்த சைடு ஸ்க்ரூ தெரியுது. இதை வந்து நம்ம கரெக்டா இதுல வச்சு, அவ்வளோதான். இப்படி இதான் கரெக்ட் பொசிஷன். இப்படியே வச்சு நம்ம ஃபிட் பண்ண வேண்டியதான். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டுக்கு பேக் சைடில் இருக்கணும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கு நம்ம நாசில் அதுக்கு பின்புறமா நம்ம வச்சு ஃபிட் பண்ணணும். ஓகே, டைட் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம உள்ள கொண்டு போறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃப்ரண்ட் சைடு நல்லா இது பண்ணிட்டு, இதுதான் பொசிஷன், நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரூடர் அந்த லிமிட் ஸ்விட்ச் வந்து நம்மளோட இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும், இந்த இது ரைட் சைடில் இருக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பாருங்க. ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூவையும் சேர்த்து நம்ம கொண்டு வந்து வைக்கணும். ஸ்க்ரூவையும் சேர்த்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பெருசுலாம் ஒன்றும் பண்ண வேணாம். இந்த 3 மோட்டாரும் ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் கரெக்டாக இந்த இதில் உட்காந்துருக்குன்னா கண்டிப்பாக அதுவே லைட்டாக ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ணணும். ஜஸ்ட் லைட்டாக பண்ணிட்டு எல்லா சைடும் கரெக்டாக பண்ணி வச்சுட்டு இந்த இதில் நீங்கள் ஹோலில் வந்து மாட்டினீங்கனாலே உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வந்துடும். எப்படி இது பண்ணுறேன்னு பாருங்கள். அவ்வளோதான், உள்ளே இறங்கிருச்சு. கடைசியில் நம்ம பின்னாடி வச்சுருந்த ஜஸ்ட் உள்ள வந்துடும். உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த புள்ளி ராட் போட்டிருக்கோம்ல, இதை வந்து இங்கே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதை லைட்டாக ஜஸ்ட் இப்படி வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்கனாலே இது உள்ளே இறங்கும். பாருங்க, ஓகே, அவ்வளோதான், உள்ள இறங்கிருச்சு. அடுத்து நம்ம புள்ளி ரோலரை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த லாக்கர் நட்டு, அந்த நட்டை எப்படி ஃபிட் மாட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பண்ணிட்டு இந்த இதை வந்து நம்ம கரெக்டாக ஜஸ்ட் இப்படி ரெண்டையும் நேராக வச்சு அதுக்கப்புறம் இது உள்ளே போயிட்டு இதை நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணால் சரியாகணும். பாருங்க, இப்படி வச்சுருக்கேன்னு பாருங்க. நல்லா டைட் வச்சுட்டு ரெண்டையும் கரெக்டாக ஒரே உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணுவோம். அடுத்து நம்ம பெல்ட்டை எப்படி இந்த நாசில் மோட்டாரில் எப்படி உள்ளே போகிறதுன்னு பார்ப்போம், கொண்டு போகிறதுன்னு. ஃபர்ஸ்ட்டு
ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பெல்ட்டை ஒன் சைடாக வச்சுக்கோங்க. இதுதான் ஈஸியாக போய்க்கும். ஸோ ஒன் சைடாக அப்படி வச்சு நீங்கள் இந்த லைட்டாக ஜஸ்ட் இப்படி உள்ள தள்ளினா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை நேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எடுத்துட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒரு மோட்டார் இருக்கும். அது மேலே விட்டு எடுத்தீங்கன்னா வந்துடும். மேலே விட்டு எடுக்கணும். எடுத்துட்டு அதே இதில் நம்ம கீழே கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா இந்த ரோலர்ல மாதிரி சுத்தம். ஒன் சைடு வந்து இதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம இந்த பெல்ட்டை வந்து மாட்டி விடணும். அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா வந்து தள்ளி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஜஸ்ட் லாக் பண்ணுற மாதிரி லாக்கை நம்ம மாட்டிக்கணும். அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை இந்த சைடில் இருக்கிறதுல நம்ம மாட்டிட முடியலாம். ஓகே, இப்போ நம்ம 2 சைடையும் லாக் பண்ணியாச்சு. இப்போ மோட்ரு ஸ்மூத்தாக மூவ் ஆகும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது அந்த பெல்ட் சுத்த மோட்ரு மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போது நம்மளுக்கு பெல்ட் கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். இதை டைட் பண்ண என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இது 2 ரிமூவ் பண்ணிட்டு இந்த இதை லைட்டாக இழுத்து நம்ம வச்சோம்னா பெல்ட்டு கரெக்டாக அது பொசிஷனுக்கு வந்துடும். ஜஸ்ட் இப்படி வச்சு ஜஸ்ட் ஒன்றும் பெரிய வேலை வந்து லைட்டாக இப்போ பண்ணும்போது பெல்ட்டு டைட்டாக இருக்கும். லைட்டாக சுற்றினாலே நம்மளுக்கு வேகமாக போகும். அடுத்து ஒரே ஒரு ஃப்ரேம் தான் இருக்குது. இதை மேலே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அதுக்குரிய நட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் அதுக்குரிய போல்ட். இந்த சைடு 2 போல்ட், இந்த சைடு 2 போல்ட். அடுத்து ஃபிலமெண்ட் ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஹோல்ல விட்டுட்டு அதுக்கு ஒரு லாக்கர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம லாக் பண்ணிட வேண்டியதான். ஃபிட்டாக உட்காந்துருச்சு. ஜஸ்ட் லாக், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்து செல்ஃப் லாக் நட்டு அது எப்படி பண்ண முன்னாடி சொல்லியிருக்காங்கள்ட்ட அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஃபிலமெண்ட் ஸ்டாண்ட் வந்து பின்னாடி வரணும். சரியா? பின்னாடி வர மாதிரி வச்சு ஃபிட் பண்ணுங்க. ஓகே, இது 2ம் சேம். நான் முன்னாடியே சொன்னேன், 2ம் ஒரே இதில் இருந்தால் தான் உள்ளே போய் நம்ம டைட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் 2 உள்ளே போயிடுச்சு. ஓகே, லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டைட் பண்ணால் சரியாயிடும். அடுத்து எல்சிடி டிஸ்பிளேவை இங்கே ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்சிடி டிஸ்பிளேவை நம்ம இங்கே தான் ஃபிட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இப்படி வச்சு லாக் பண்ணால் முடிஞ்சு போயிடும். இருங்க, எப்படி ஃபிட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இப்படி வச்சு ஃபிட் பண்ணுவேன். ஓகே, மீத இருக்க ஒரே ஒரு போல்டு மட்டும்தான். அதை மட்டும் எடுத்து போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு. ஃபைனல் டச் நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எங்கே எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு இப்போ பார்ப்போம். இந்த இது வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே கொடுக்குறது. இதில் டிஸ்பிளேல இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். அந்த இதில் வச்சு நம்ம டிஸ்பிளே மாட்ட வேண்டியதான். ஓகே, டிஸ்பிளே இப்போ நம்ம மாட்டிட்டோம். டிஸ்பிளே மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் இவங்க தானாகவே ஒரு வயர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து எக்ஸ் மோட்டார் உள்ளது. இது ஈன்றது எக்ஸ்ட்ரூடருக்கு உள்ளது. இதுவும் எக்ஸ் மோட்டாருக்கு உள்ளது. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரூடரை வந்து நம்ம ஃபிட் பண்ணுவோம். முன்னாடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இதுதான் எக்ஸ்ட்ரூடர். ஸோ ஈன்ற வயர் எடுத்து
இந்த எக்ஸ்ட்ரூடரில் நம்ம ஃபிட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களே ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்ட்ரூடர் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது எக்ஸ் ஆக்சிஸ். இதுக்கு வந்து நம்ம 2 வயர் இருக்கிறது வந்து லிமிட் சுவிட்சுக்குரிய வயர், 3 வயர் உள்ளது வந்து மோட்டாருக்குரிய வயர். ஸோ நம்ம லிமிட் சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் முன்னாடியே மட்டும் சொன்னேன், ஃபஸ்ட்டே உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது லிமிட் சுவிட்சுக்குரிய வயர்னால 2 வயர் இருக்கிறதுல லிமிட் சுவிட்ச் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த எக்ஸ் மோட்டார் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க லிமிட் சுவிட்ச், அதில் வந்து எக்ஸ் மோட்டாருக்குள்ளே வச்சு நம்ம இது பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸ் மோட்டாருக்குள்ள லிமிட் சுவிட்ச் முடிஞ்சு போச்சு, அந்த மோட்டாருக்குள்ள தான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒய் ஆக்சிஸில் உள்ள லிமிட் சுவிட்சும் மோட்டாருக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒய் ஆக்சிஸ், இது மோட்டார் இங்கே இருக்குது, இதோட லிமிட் சுவிட்ச் இங்கே இருக்குது. இது அவங்க செமி அசம்பிள்டாகவே கொடுத்துருவாங்க. நம்ம லிமிட் சுவிட்சை மட்டும் ஜஸ்ட் இது பண்ணால் போதும். இதில் பாருங்கள் ஒய் ஆக்சிஸ், இங்கேயும் ஒய் ஆக்சிஸ். நான் முன்னே சொன்ன மாதிரி 3 வயர் இருந்தால் அது மோட்டாருக்கு உள்ளது, 2 வயர் இருந்தால் லிமிட் சுவிட்ச் உள்ளது. ஸோ லிமிட் சுவிட்ச் இங்கே இருக்குது. நம்ம லிமிட் சுவிட்சில் இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து மோட்டார் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே இதை வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஒய் ஆக்சிஸ். ஜஸ்ட் கீழே வந்து ஓகே. அதுக்கப்புறம் இஜெட் ஆக்சிஸ் கூறியது வந்து உங்களே கொடுத்துருப்பாங்க. இஜெட் ஆக்சிஸ் வந்து லிமிட் சுவிட்ச் இங்கே இருக்குது. ஸோ லிமிட் சுவிட்ச் வந்து கீழே தான் இருக்கும். ஓகே, லிமிட் சுவிட்ச் இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மோட்டார், இஜெட் மோட்டார் இங்கே இருக்குது. மோட்டாருக்குள்ளேயே அதுக்குரியதை வச்சு ஃபிட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பவர் சப்ளை தான் இருக்கு. பவர் சப்ளை இங்கே இருக்கு. ஸோ பவர் சப்ளை ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 100% எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓவராலா எல்லா ஃபிட்டிங்குமே முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு எந்தெந்த காம்போனன்ட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். எல்சிடி டிஸ்பிளே இங்கே இருக்கும். இது வந்து ஹீட்டட் பெட், இது ஹீட்டட் பெட் ஸ்க்ரூ, இது வந்து பெட் லெவலிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது. இங்க வந்து SD கார்டு ஸ்லாட் இருக்கு. இது வந்து மதர் போர்டு இங்க இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ் மோட்டார் இங்க இருக்கு. பின்னாடி எக்ஸ்ட்ரூடர் இருக்கு. இங்க இசட் மோட்டார் இங்க பின்னாடி இருக்கும். பவர் சப்ளை இங்க. கடைசியா இது பவுடர் டியூப். இந்த பவுடர் டியூப் வழியா தான் ஃபிலமெண்ட் உள்ள போகும். அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரூடரோட கனெக்ட் பண்ணி வச்சிடணும். ஜஸ்ட் நீங்க கனெக்ட் பண்ணா போதும். கனெக்ட் பண்ணிட்டு அவங்க ஃபிலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒரு XD கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த XD கார்டுலேயே கேலிபிரேஷன் கியூப் இருக்கும். கடைசியாக முடிச்சுட்டு இங்கே எல்லாம் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த மெமரி கார்டை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட்டு ஃபிலமெண்ட் வந்து ஜஸ்ட் மாட்டிட்டு இங்கே உள்ள பின்னாடி ஒரு இது இருக்கும். அந்த வழியாக உள்ள கொடுத்து கரெக்டாக நான் அடுத்த வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ச்சியான வீடியோவில் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.